அஸ்ஸலாமு அலைக்கும். இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கோழிக்கறியை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிடுச்சுன்னா இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதிலே நம்ம வேண்டிய காரத்திற்கு மிளகாய் தூளை சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பொரிங்க. கிரேவிக்கு இதுதான் கலர் கொடுக்கும். கொஞ்சம் பூந்தலையும் சேர்க்குறேன். 2 வெங்காயத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா பொரிஞ்சதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஜார் அலசி தண்ணி அதில் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் சிக்கன் கறி சூப்பராக இருக்கும். ஒரு சில பேருக்கு சிக்கன் கறி தண்ணியாக இருந்தால் பிடிக்காது. நல்லா கொஞ்சம் பெரட்டின மாதிரி நல்லா கொஞ்சம் காரம் சாரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படி தான் பண்ணியிருக்கேங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம வச்சுக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். லெமன் புளியணும். லெமனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பாதி லெமனை புழிஞ்சிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் கறியை நல்லா கொதிக்க விடுங்க. கூட கை ஃபுல்லாக புதினா மல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நான் இப்போவும் கரம் மசாலா சேர்க்குறேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் தேங்காய் பாலும் ஊற்ற தேவையில்லை, தயிர் ஊற்றவும் தேவையில்லை. இது சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இதை கீ ரைஸ்க்கு தான் பண்ணியிருந்தேங்க. அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.